Hi guys, welcome back to my channel. Hope you all doing good. We all doing great. இன்னைக்கு டே 18ல் பார்ஸ்லி ஆர் மேங்கோ டிசைன்னு சொல்லுவாங்க. அந்த டிசைன்ஸ் தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இதை வந்து ஃபஸ்ட்டு 2 லெட்ரு யூஸ் பண்ணி, அதாவது எஸ்ஸு ப்ளஸ் சி, இது ரெண்டையும் அட்டாச் பண்ணி நம்ம போட்டோன்னா அதுதான் மேங்கோ டிசைன். ஓகேவா? இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ரவுண்ட் ஷேப், அதாச்சும் மேலே டாப்பை வந்து ஃபஸ்ட்டு எஸ் மாதிரி போடுறோமா, அதை சுற்றி சி போட்டுக்கிறோம். ஆனால் மேலே டாப்பில் வந்து கேர்வாக நம்ம போட்டுக்கிறது. இன்னொன்று ஷார்ப் எட்ஜு, அந்த கேர்வாக மேலே வந்து ரவுண்டாக போட்டதை இந்த இதில் வந்து நம்ம ஷார்ப்பாக போட்டுக்கிறோம். சரியா? இது 2 டைப்பு. அது கீழே வந்து நம்ம ஸ்வேர்ல் கொடுத்துக்கிறோம். இப்போது இதில் இன்னொரு வெரைட்டிஸும் இருக்குது. அதே பாட்டம் லேயராக நான் இப்போ வந்து அந்த ஸ்வேர்ல் டாப்பில் வச்ச மாதிரி நான் கொண்டு வரேன். அதே ரைட்லேயும் சரி லெஃப்டாக ஃபேஸ் பண்ண மாதிரியும் சரி யூஸ் பண்ணுவோம். ப்ளஸ் இது ஒரு டைப் ஃப்ளவர் பேஸ்டாக இருக்கும் இந்த மேங்கோ டிசைனு. இது வந்து நிறையா இந்த அரேபிக் டிசைன்ஸ், மேக்ஸிமம் இந்த மேங்கோ டிசைன்ஸ் எல்லா டைப்புமே அரேபிக் டிசைன்ஸில் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அதில் தான் நம்ம நிறையா இதுக்கு இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுவோம். இப்போது இந்த சின்ன சின்ன மாதிரி மேங்கோ டிசைன்ஸு, நிறைய வெரைட்டி ஆஃப் ஷேப் ப்ளஸ்ஸு, அந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணி நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு டிசைன்ஸ் நான் இப்போ போடுறேன். அதில் ஃபர்ஸ்ட் டிசைன் அதே மாதிரியே எஸ்ஸு ஃபஸ்ட்டு போட்டு கூட ஸ்வேர்லோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். பக்கத்தில் சி போட்டு அவுட்டர்லைன் நான் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். உள்ள டிசைன் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிசைனாக நம்ம கொடுக்கணும். எந்தளவுக்கு ரொம்ப மினிமலால் ரொம்ப சிம்பிளான ஃபில்லிங்ஸ் கொடுத்தா தான் அந்தளவுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். சரியா? இதில் வந்து நான் வந்து நார்மலாக ஒரு டார்க் ஷேடிங் கொடுத்து, டபுள் லைன் கொடுத்து, டபுள் ஹம்ப் கொடுத்து, யூ ஷேப் பெட்டல் கொடுத்து, திருப்பி டார்க் லைன், டபுள் லைன், ஹம்ப்பு கொடுத்து, ஒரு லீஃப் கொடுத்து, டார்க் லைன், அப்புறம் லைன்ஸே ஷேடிங்காக கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்த டிசைன், இப்போது ரவுண்ட் ஷேப் பார்த்தாச்சு. இப்போது ஷார்ப் ஷேப்பில் பார்க்கணும்ல, ஷார்ப் எட்ஜில், அதுலேயும் அதே மாதிரி தான். இது ஷார்ப் எட்ஜுன்னு வர்றதுனால நான் வந்து சென்டரில் வந்து ரவுண்ட் ஷேடிங்காக கொடுக்கறதுக்கு பதில் டியர் ட்ராப் கொடுத்துக்கிறேன். அதை கொடுத்து அதே மாதிரியே டபுள் லைன், டபுள் ஹம்ப்ஸ், யூ ஷேப் பெட்டல்ஸு, டார்க் லைன், திருப்பியும் டபுள் லைன் கொடுத்து, ஹம்ப்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணுறேன். இப்போது இதே தான் கொடுக்கணுன்றது இல்லை, நான் வந்து ரொம்ப மினிமலாக கொடுக்கணும். நான் வந்து எனக்கு தோன்ற டிசைன்ஸ் நான் கொடுக்குறேன். நீங்கள் இன்னும் உங்களுக்கு தோன்ற டிசைன்ஸ் எதை வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் ரொம்ப பேசிக்கான டிசைனாக இருக்கிற மாதிரி அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த பார்ஸ்லி டிசைன் வந்து பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா இதுக்கு ரொம்ப ஹெவியான டிசைன்ஸ் நம்ம கொடுத்தோன்னா அந்தளவுக்கு பார்க்க ரொம்ப ப்ரிட்டியாக இருக்காது. ஸோ நம்ம ரொம்ப பேசிக்காக கிரிட் டிசைன்ஸ் கூட நம்ம கொடுக்கலாம். நம்ம ஃபில்லிங்ஸே நிறையா பார்த்துருப்போம்ல, அந்த ஃபில்லிங்ஸ்லேயே நீங்கள் இந்த மாதிரி நிறையா ஃபில்லிங்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? அதே மாதிரி நம்ம உள்ள இந்த பார்ஸ்லி டிசைன்ஸ் வரைகிறது மட்டும் இல்லை, வரைஞ்சிட்டு அவுட்டர் லைனாக டார்க்னிங் பண்ணுறோம்ல, அதுதான் மேஜர் முக்கியம். அதுதான் உள்ளே இருக்கிற டிசைனை வந்து ஹைலைட் பண்ணி வெளியே நமக்கு தூக்கி காமிக்கும். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நான் வெறும் ஹம்ஸ் மட்டுமே ஃபுல்லாக ஃபில்லிங்காக கொடுத்து நான் இந்த பார்ஸ்லி டிசைன்ஸ் பண்ணி முடிச்சிருக்கேன். எப்படின்னா ரைட் டு லெஃப்ட் போகிற மாதிரி ஹம்ஸ் டிசைனே ஃபுல்லாக கொடுத்து சுற்றி டார்க் லைன் ஃபினிஷ் பண்ணி நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் இந்த மேங்கோ டிசைனை. கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, மேங்கோ டிசைன் பார்ஸ்லி டிசைன் ரெண்டுமே ஒன்று தான். சரியா? இது பார்க்க மேங்கோ மாதிரி நமக்கு ப்ரொஜெக்ட் ஆகிறதுனால மேங்கோன்னே சொல்லுவாங்க.
ஆனால் இதுக்கு இன்னொரு பேர் பார்ஸ்லி டிசைன்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போது நான் இந்த இது மேங்கோ டிசைனுக்கு ஃபில்லிங்ஸ், அதாவது டார்க் லைன் ட்ரிபிள் லைன் யூஸ் பண்ணி ஃபில்லிங்ஸ் ஃபுல்லாகவே ஒரே ஃபில்லிங்காகவே யூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இது ஒரு டைப்பு. நீங்கள் மேலே வந்து நான் ஸ்வேர்ல் வந்து ஃபுல் ஸ்வேர்லாகவே கொடுக்குறேன். நீங்கள் ஆஃப் ஸ்வேர்லும் கொடுக்கலாம். ஜஸ்ட் ஒரே லைட்டாக மேலே எடுத்து ஒரு டியர் ட்ராப் மாதிரியும் எடுத்து விடலாம். சரியா? நான் கொடுக்குற மாதிரி தான் கொடுக்கணுன்றதில்ல. இப்போது மேங்கோ டிசைன் மாதிரியே பார்த்துமா, இது வந்து நம்ம லாஸ்ட்டு எபிசோடில் லீஃப் பார்த்தோம்ல, அந்த மாதிரி டைப்பு. டாப் டு டவுனில் ஃபேஸ் பண்ண மாதிரி நான் ஹம்ஸ் போட்டுட்டு வரேன். இது பார்க்க லீஃப் மாதிரியும் தெரியும், ப்ளஸ் இந்த மேங்கோ டிசைனாகவும் தெரியும். ஷேப் வந்து இப்படி தான் ஷேப் பண்ணுறதுன்னு கிடையாது. ஒரு டிசைனுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஷேப்பு மாற்றி போட்டு க்ரியேட் பண்ணலாம் பார்ஸ்லி இது. ஓகேவா? இப்போது நான் வந்து இது வந்து டவுன்வர்ட் ஃபேஸ் பண்ண மாதிரி ஃப்ளவர் பார்ஸ்லி டிசைன் அவுட்டர் லைன் போட்டு, அதுக்கு நார்மலான அதே டிசைன் தான். டார்க் லைன் டபுள் அம்ஸு யூ ஷேப் பட்டால் திருப்பியும் டார்க் லைன் டபுள் லைன், மிச்சம் இருக்கிற ஸ்பேஸ் ஃபுல்லாகவே ஹம்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணி நான் ஃபுல்லாக அவுட்டர் லைன் டார்க் லைனாக கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இதில் இந்த சைடு, அதாவது லெஃப்ட் சைடு இருக்கிற எண்டிங்கில் நான் ஸ்வேர்ல் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரைட் சைடு கொடுத்தாலும் ஓகே தான். சரியா? இப்போ இது ஒரு டைப்பு. இது வந்து என்னென்னா ஷார்ப் எட்ஜ்லேயே அதாவது எஸ்ஸு போட்டு இந்த சைடு எம் தெரியுதா? ஒரு சைடு எஸ்ஸு போட்டுட்டு இன்னொரு சைடு சிக்கு பதில் நான் எம்மு போட்டு அது ஒரு டைப்பாக ஒரு பார்ஸ்லி டிசைனாக நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது ஃபுல்லாக உள்ளே வந்து டபுள் லைன் செக்குடாக கொடுத்து அதை டார்க் ஷேடு கொடுக்கறதுக்கு நம்ம டபுள் லைன் போட்டு தான் பண்ணுவோம். அதே மாதிரி தான் டபுள் லைன் கொடுத்து டார்க் ஷேடிங் கொடுத்து செக்குடு லைன் தான் நான் போட்டிருக்கேன். கிரிட்டுக்கு சென்ட்ரலில் சுற்றி ஃபுல்லாகவே ஃப்ளவர் மாதிரி 4 சைடுமே நான் இழுத்து விட்டுக்கிறேன். இது ஃபுல்லாகவே ஒரு கிரிட், சிம்பிளான ஒரு கிரிட்டை வச்சு நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஓகேவா? இப்போ அடுத்ததுமே ஷார்ப் எட்ஜ் வச்சு தான் நான் போடுறேன். இதுக்கும் நான் கிரிட்டு டிசைன் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபுல் செக்குடு கொடுத்து அந்த எண்டிங், அதாவது எல்லா கார்னர்ஸ்லையுமே டாட்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணுறேன். நான் இதில் கொடுத்து ஃபுல்லாக சைடில் டார்க்னிங் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நாளைக்கு நாம் அரேபிக் டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தான் இந்த ஃப்ளவர் லீஃப் நான் வந்து இதை வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸில் தான் பண்ணலான்னு நினச்சேன். பட் அரேபிக் டிசைனுன்னு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இது 3 டிசைனுமே மேஜராக வேணும். பார்ஸ்லி டிசைனும் ஃப்ளவர்ஸும் அண்ட் லீஃப் பேட்டர்ன்ஸும். அதனால தான் சரி இன்றைக்கி நான் இதை பண்ணிவிட்டு நாளைக்கு அரேபிக் டிசைன்ஸ் போட்டுடலாம் அப்படின்றதுனால இன்றைக்கி நான் இதை பண்ணியிருக்கேன். நான் வந்து கொஞ்சம் தான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதிலேருந்து நீங்கள் இன்னும் நிறையா டிசைன்ஸ் போட்டு எனக்கு அனுப்புங்க. இதை இல்லாமல் இன்னும் நிறைய பேட்டர்ன்ஸ், நிறைய கிரிட் டிசைன்ஸ் வச்சு நம்ம இதையே க்ரியேட் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் நான் வந்து ஷேப்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் எல்லா ஷேப்ஸும் உங்களுக்கு சொல்லிட்டேன் இதுலேயே. ஓகேவா? இப்போ இந்த டிசைன் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்து அது ஒன்று ஹரிசாண்டல் லைனாவோ இல்லை ஸ்லாண்டிங் லைனாவோ கொடுத்து அதுக்கு மேலே நான் வந்து எஸ் டிசைன் கொடுத்து போட்டிருக்கேன். லாஸ்ட் டிசைனுமே அப்படி தான் போட்டிருக்கேன். இதுவுமே அதே மாதிரி கொடுத்து தான் நான் போடுறேன். இது வந்து பார்க்க ஒரு பீகாக் டைப்பாக வரும் சில டிசைன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு. சில இடத்துல வந்து இந்த டிசைன்ஸ் போட்டு நம்ம பார்த்தோன்னா ஒரு பீகாக் ஃபீல் வரும். ஜஸ்ட் அந்த ஸ்வேர்ல் கொடுத்துருக்கோம்ல அந்த இடத்துல இப்போ போட்டிருக்கிற அதே டிசைன் அப்படியே போட்டுட்டு ஸ்லாண்டிங்காவோ இல்லை ஹரிசாண்டல் லைன் போட்டு
இந்த எஸ் டிசைன் கொடுத்து அது உள்ள ஃபில்லிங்ஸ் சிம்பிளாக டிசைன்ஸ் கொடுத்துட்டு அந்த ஸ்வேர்ல் கொடுத்துருக்கீங்களா அதே மாதிரி ஸ்வேர்லே கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடி வந்து ஒரு மூக்கு மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா ஒரு டியர் ட்ராப் மாதிரி ஒன்று கொடுத்துட்டிங்கன்னா அது பார்க்க அப்படியே பீகாக் மாதிரியே எஃபெக்டாக இருக்கும். நான் பீகாக் போடணுன்ற சொல்ல இதை நான் பீகாக் இப்போ போடலை, உங்களுக்கு சொல்கிறேன் இதுலேருந்தே பண்ணலாம் அப்படின்றது. இதில் வந்து இன்னொரு டிசைன் எக்ஸ்ட்ரா போடுறேன் பாருங்கள். இன்னும் கீழே ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கு ஷேப்லெஸ்ஸாக ஒரு டிசைன் ஷேப்லெஸ்ஸாக ஒரு ஷேப் போட்டு அது உள்ள சிம்பிளாக செக்டு கிரிட்டை போட்டுட்டு ஃபுல்லாக டார்க்னிங் பண்ணிடுறேன் சுற்றி. இது ஏன் ஷேப்லெஸ்ஸாக போட்டிருக்கேன் அப்படின்னு யோசிப்பீங்க. ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு ஏதாவது கூட வெறுமே போடுறதுக்கு பதில் கூட ஏதாவது ஒரு டிசைன்ஸ் போடலாம் அப்படின்றது. இது ஷேப்லெஸ்ஸாக நான் போட்டிருக்கேன், நீங்கள் இப்படி தான் போடணுன்றதில்ல. இதை ரவுண்டாகவும் மாற்றிக்கலாம், இல்லை இதை ஆர்டின் ஷேப்பு இல்லை ஓவல் ஷேப்பு எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். போட்டு உள்ளே சிம்பிளான ஏதாவது ஒரு செக்குடு கொடுத்து சைடில் நான் லீவ்ஸு டியர் ட்ராப் பெரிய டியர் ட்ராப் ப்ளஸ் பெருசாக லீவ்ஸ் வைன்ஸும் போட்டிருக்கேன். கீழே வந்து 2 லீவ்ஸ் போட்டு அதுக்கு பக்கத்தில் ஃபுல்லாக டியர் ட்ராப்பு பெருசுலேருந்து சின்னதாக அப்படியே டிக்ரீஸ் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து ஃபுல்லாகவே லீவ்ஸாகவே போட்டு ஃபில் பண்ணி நான் முடிச்சிட்டேன். இந்த டிசைனில் வந்து ஒரு நெகட்டிவ் ஃபில்லிங்காக நான் கொடுக்க போகிறேன். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, லெஃப்ட் சைடு எஸ்ஸு போட்டு ரைட் சைடு எம்மை போட்டு நம்ம பார்த்தோம்ல, அதே டிசைனு அதே ரிவர்ஸாக ரைட் சைடு எஸ்ஸு போட்டு லெஃப்ட் சைடு எம்மை போட்டு உள்ளே வந்து ஸ்பைரல் லீஃபு இதை மட்டும் ஃபுல்லாக கொடுத்து அதை சுற்றி பேலன்ஸ் இருக்கிற இடம் ஃபுல்லாகவே டார்க்னிங் பண்ணி நான் நெகட்டிவ் ஃபில்லிங்காக இதை ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன். நான் அங்கங்கே ஒரு 2-3 சர்க்கிள்ஸ் மட்டும் போட்டு. இப்போ அடுத்த டிசைன் எப்படின்னா ஒரு பீகாக். நம்ம ஃபுல் பீகாக்காக போடுறதில்ல, இதில் வந்து அந்த இதான் நார்மலாக இதே மாதிரி மேங்கோ டிசைனை போட்டு அதுக்கு இதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே எண்டிங்கில் வந்து ஸ்வேர்ல் கொடுத்து முடித்தோம். பட் இதில் வந்து அந்த பீகாக் ஃபேஸையே வரைஞ்சி நம்ம ஃபினிஷிங் பண்ண போகிறோம். அந்த ஸ்வேர்லுக்கு பதில் அதை அந்த எஸ்ஸே ஃபுல்லாக போட்டு அந்த ஸ்வேர்லுக்கு பதில் அங்கே ஒரு ரவுண்டு போட்டு சும்மா ஒரு ஃபில்லிங் கொடுத்து இன்னரில் ஒரு ரவுண்டு சென்டராக ஒரு லைன் கொடுத்து ஒரு டாட் வச்சிங்கன்னா ஹைஸ் வந்துடும். மூக்குக்கு ஜஸ்ட் ஒரு டியர் ட்ராப் மாதிரி ஒன்று கொடுத்துட்டிங்கன்னா அது உள்ள பேலன்ஸ் ஃபுல்லாக நெக்கு வரைக்கும் ஃபுல்லாக டார்க்னிங் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அது நல்லாயிருக்கும். அதுக்கு கீழே நார்மலாக ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு போடுறக்கூடிய நார்மலான டிசைன்ஸ் சிம்பிளான டிசைன்ஸ் ஏதாவது கொடுத்து ஃபில் பண்ணி முடிச்சிருங்க. நான் வந்து இங்கே ஹம்ஸு கொடுத்து அதுக்கு மேலே அப்படியே கீழே வரைக்கும் ஒரு லீஃபு டார்க்னிங் லைன் கொடுத்துட்டு லாஸ்ட்டில் கிரிட்டு போட்டு ஃபுல்லாக முடிச்சிடுறோம். அதுக்கு மேலே தலையில் வந்து அந்த சும்மா டியர் ட்ராப்ஸ் வந்து போட்டு பக்கத்துலேயே ஒரு எஃபெக்ட்டுக்காக லீவ்ஸு பக்கத்தில் அப்படியே மேலே இருக்கிற மாதிரி அதுக்கு பக்கத்துலேயே பேக் சைடில் 2-3 லீஃப் போட்டு இந்த டிசைனை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக ஒரே ஒரு டிசைன் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது நான் ஆஸ் யூஷுவல் நார்மலாக போடுற மாதிரி மேங்கோ டிசைன்ஸாக போட்டு இதில் வந்து எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா 2 லைன் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணும், அவ்வளோதான். மற்றபடி இதில் வேறு எதுவும் புதுசாக டிஃப்ரெண்ட்டாலாம் எதுவும் கிடையாது. அந்த செகண்ட் லைனை ஆட் பண்ணி இதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாகவே அந்த மேங்கோ டிசைன்லேயே நம்ம ஹம்ஸ் இது ஸ்வேர்ல் கொடுத்துருவோம். பட் இதில் வந்து தனியாக டபுள் லைன் போட்டு ஃபர்ஸ்ட் லைன் எடுத்துகிட்டு வந்து அந்த ஸ்வேர்ல் கொடுக்குற இடத்துல அந்த ஃபர்ஸ்ட் லைன் அட்டாச் பண்ணி அதில் நான் ஸ்வேர்ல் கொடுக்குறேன். அந்த டிசைனிங்கில் நான் ஸ்வேர்ல் கொடுக்கல. செகண்ட் லைனை அப்படியே கொண்டு வந்து அதில் வந்து ஒரு 2-3 லீஃப் மட்டும் லீஃபோ இல்லை டியர் ட்ராப்போ கொடுத்து ஃபினிஷ் பண்ணி உள்ளே சிம்பிளான நான் ஃபுல் ஸ்வேர்ல் ஃபில்லிங் கொடுத்து அதை சுற்றி டார்க்னிங் பண்ணி இதை முடிச்சுக்கிறேன். ஓகே கைஸ், இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு
பாஸ்லி டிசைன்ஸ் நான் நிறையா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நாளைக்கு நாம் அரேபிக் டிசைன்ஸில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.